வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். இன்னைக்கு 10th மேக்ஸ் சாப்டர் 4ல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டி அண்ட் இஆர் பாயிண்ட்ஸ் ஆன் த சைட்ஸ் ஏபி அண்ட் ஏசி ரெஸ்பெக்டிவ்லி ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் ஸோ தட் டி இஸ் parallel டு பிசின்னு ப்ரூவ் பண்ணணும். ஏபி ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர், ஏடி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், ஏஇ ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர், ஏசி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ட்ரையாங்கிளில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏடி 8 சென்டிமீட்டர், ஏபி 12 சென்டிமீட்டரா? ஸோ டிபியை 12 மைனஸ் 8 4 போடலாமா? ஸோ 4 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஏஇ 12 சென்டிமீட்டர், ஏசி 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈசி எப்படி எழுதலாம்? 12 மைனஸ் 8 சரி, இதில் வந்து ஏசி வந்து 18 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ 12 மைனஸ் 18 என்ன வரும்? 6 சென்டிமீட்டரா? ஸோ இசி 6 சென்டிமீட்டர். சொல்யூஷன்: in triangle ABC by converse BBT theorem. So converse BBT theorem படி AD by DB equal to AE by EC இருந்தா DE is parallel to BC நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, AD by DB equal to AE by EC. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் D is parallel to BCன்னு ப்ரூஃப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ AD என்னது? 8 சென்டிமீட்டரா? 8 by DB 4 equal to AE 12 by CE 6 centimeter. So 6. So cancel பண்ணும்போது 1 4 is 4, 2 4s are 8, 1 6 6 6, 2 6 are 12. So 2 equal to 2 ஆ? So AD by DB equal to AE by EC இருந்தா DE is parallel to BC ன்னு சொன்னோமா? So therefore DE is parallel to BC according to converse BBT theorem. So therefore hence proof. Okay, so next sum பார்க்கலாம்.